வணக்கம். இன்னைக்கு அக்டோபர் மாதம் 29ஆம் தேதி சனிக்கிழமை. சனிக்கிழமைங்கிறதுனால சனி பகவானோட அம்சத்தில் பிறந்தவங்க சில வழிபாடு செய்யணும். யாரு? உங்கள் நட்சத்திரம் பூசம் அல்லது அனுஷம் அல்லது உத்தரட்டாதியா, ராசி மகரம் அல்லது கும்பமா, பிறந்த கிழமை சனிக்கிழமையா, பிறந்த தேதி 8 அல்லது 17 அல்லது 26, ராசி மகரம் அல்லது கும்பமா, மேற்கு பார்த்த வாசலுள்ள வீட்டில் குடியிருக்கிறீங்களா, சொந்த வீடோ வாடகை வீடோ, நீங்கள் எல்லாரும் ஆஞ்சநேயருக்கோ விநாயக பெருமானுக்கோ நெய் தீபம் ஏற்றுங்க, நல்ல மாற்றம் இருக்கும். உங்கள் நட்சத்திரம் திருவாதிரை அல்லது சுவாதி அல்லது சதயமா, ராசி என்னமா தான் இருக்கட்டும், பிறந்த தேதி 4 அல்லது 13 அல்லது 22 அல்லது 31, நீங்கள் அம்மன் கோயிலில் தீபம் போடுங்க, நல்ல மாற்றம் இருக்கும். சனி பகவான் 3 ராசிகளுக்கு உதவி செய்கிறார். மிதுனம், கன்னி, மகரம், மீதமுள்ள 9 ராசிக்காரர்கள் ஆஞ்சநேயருக்கு நெய் விளக்கு போடணும். ராகு பகவான் 3 ராசிகளுக்கு உதவி செய்கிறார். மிதுனம், மீனம், துலாம், மீதமுள்ள 9 ராசிக்காரர்கள் அம்மன் கோயிலில் நெய் விளக்கு போடணும். போடலையா, வர்ற பிரச்சனை நீங்க பார்த்துக்கோங்க, நாங்க பொறுப்பு இல்லை. சரி, இன்னைக்கு தீபாவளி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறோம். எல்லா ராசிகளுக்கும் நல்லா இருக்குன்னு சொல்றது தான் ஆசையா இருக்கு. ஆனா சாஸ்திரப்படி அது தவறு என்பதால் எந்த ராசிக்கு நல்லா இருக்கோ அதை சொல்றோம், கேட்டுக்கோங்க, எங்க மேல கோவிச்சுக்காதீங்க. இன்னைக்கு நல்ல நேரம் உண்டா? கிடையாது. நாளைக்கு அமாவாசை, நல்ல நேரம் உண்டா? உண்டு. காலை 7:30 9 நாளைக்கு நல்ல நேரம். எப்படி இருக்க போகிறது இந்த சனிக்கிழமை தீபாவளி நாள்? இப்ப பார்க்கலாம். மேஷ ராசிக்கார நேயர்களே, ஓரளவுக்கு பரவாயில்ல. ஆனாலும் கோயில்ல போய் ஒரு நெய் விளக்கு, வீட்டிலையும் நெய் விளக்கு ஏற்றி ஒரு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. ஏன்னா வேகப்பட்டு அவசரப்பட்டு எதுலேயும் சிக்கி ஆகியமாக இருக்கணும், பிரச்சனை இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு மந்திரம் 108 தடவை சொல்லுங்க அல்லது எழுதுங்க. அப்போ வெங்கடாஜலபதி நினைச்சுக்கோங்க. ஓம் ஓம் அக்னி தேவனை போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். அனுகூலமான எண் 4, அனுகூலமான திசை தெற்கு, அனுகூலமான நிறம் வெள்ளை. ரிஷபராசிக்கார நேயர்களை கொஞ்சம் பொறுமையா இருங்க. தேவையற்ற பம்பு வர்றதுக்கான அறிகுறி இருக்கு, தப்பிச்சுக்கலாம். எப்படி? கோயில்ல வீட்டுல நெய் விளக்கை ஏத்துங்க அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்குல நெய் சேர்த்துங்க. ஒரு மந்திரம் 107 தடவை சொல்லுங்க அல்லது எழுதுங்க. அப்போ வெங்கடாஜலபதி நினைச்சுக்கோங்க. ஓம் சுதர்சனமே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். அனுகூலமான எண் உங்களுக்கு 3, அனுகூலமான திசை கிழக்கு, அனுகூலமான நிறம் வெள்ளை. மிதுன ராசிக்கார நேயர்களை கொஞ்சம் நிதானமா இருங்க. அவசரப்பட்டு தோத்து போயிட வாய்ப்பு இருக்கு, தப்பிச்சுக்கலாம். ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ, தோக்காம இருக்கலாம். எப்படி? கோயில்ல வீட்டுல நெய் விளக்கு ஏத்துங்க, எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்குல நெய் சேர்த்துங்க. ஒரு மந்திரம் 107 தடவை எழுதுங்க அல்லது சொல்லுங்க. அப்போ வெங்கடாஜலபதி நினைச்சுக்கோங்க. ஓம் பத்மாவதியே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். அனுகூலமான எண் உங்களுக்கு 4, அனுகூலமான திசை தெற்கு, அனுகூலமான நிறம் வெள்ளை. கடகராசிக்கார நேயர்களை பிரமாதமான நாள். யாருக்கிட்ட எங்க எப்படி பேசணும், எங்க பொறுமையா இருக்கணும், எங்க சுறுசுறுப்பா இருக்கணும், எல்லாம் இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். அதனால ஜெயிப்பீங்க. 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் ரொம்ப நல்லா இருக்கு. பெண்களுக்கு இன்னும் விசேஷம். அனுகூலமான எண் 7, 9, அனுகூலமான திசை கிழக்கு, தெற்கு, அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. சிம்ம ராசிக்கார நேயர்களை பிரமாதமான நாள். சுறுசுறுப்பு, வேகம், விடாமுயற்சி எல்லாம் இருக்கு. பெண்களுக்கு இன்னும் நல்லா இருக்கும். சந்தோஷமான நாளாக கட்டாயம் இருக்கும். கலக்குறீங்க. அனுகூலமான எண் 6, 7, அனுகூலமான திசை கிழக்கு, தெற்கு, அனுகூலமான நிறம் வெள்ளை, பச்சை. கன்னி ராசிக்கார நேயர்களை கொஞ்சம் பொறுமையா இருங்க. தேவையற்ற வம்பு வரலாம். எப்படி தப்பிக்கிறது? ஒரு தீபம் கோயில்ல நெய் விளக்கு, வீட்டுல ஒரு நெய் விளக்கு, ஒரு மந்திரம் 107 தடவை சொல்லுங்க அல்லது எழுதுங்க. அப்போ வெங்கடாஜலபதி நினைச்சுக்கோங்க. என்ன சொல்றது? ஓம் பூமாதேவியே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். அனுகூலமான எண் உங்களுக்கு 4, அனுகூலமான திசை தெற்கு, அனுகூலமான நிறம் வெள்ளை. துலா ராசிக்கார நேயர்களை பிரமாதமான நாள். நல்ல முன்னேற்றம். பெண்களுக்கு இன்னும் நல்லா இருக்கு. வீண் செலவு கிடையாது. மனசு நிம்மதியா இருக்கும். சந்தோஷம். 3 நட்சத்திரக்காரர்களுக்குமே கலக்கல். அனுகூலமான எண் 1, 5, அனுகூலமான திசை கிழக்கு, தெற்கு, அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. விருச்சிக ராசிக்கார நேயர்களை எங்க கண்ணே பற்றும். ரொம்ப நல்லா இருக்கு. பிரமாதமான முன்னேற்றம். 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் சிறப்பான நாள். சந்தோஷம். அனுகூலமான எண் 2, 3, அனுகூலமான திசை தெற்கு, மேற்கு, அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. தனுசு ராசிக்கார நேயர்களை
கொஞ்சம் பொறுமையாக இருங்க, தேவையற்ற வம்பு வரும், முன்கோபத்தினால மாட்டிக்குவீங்க. கோயிலில் வீட்டில் நெய் விளக்கு ஏற்றுனா அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய் சேர்த்துனா அல்லது ஏழைகளுக்கு நன்றி எதிர்பார்க்காம பொருளுதவி செஞ்சா தப்பிச்சுக்கலாம். ஒரு மந்திரம் 107 தடவை எழுதுங்க அல்லது சொல்லுங்க. அப்போ சிவபெருமான நினைச்சுக்கோங்க. ஓம் ஹரிஹரனே போற்றி, ஹரிஹரனே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். அனுகூலமான எண் 1, அனுகூலமான திசை வடக்கு, அனுகூலமான நிறம் வெள்ளை. மகர ராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள், நல்ல முன்னேற்றம், காரியம் சிறப்பாக நடக்கும், ஜெயிப்பீங்க. 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் சிறப்பான நாள், பிரமாதமான வாழ்க்கை, சந்தோஷம். அனுகூலமான எண் உங்களுக்கு 2, 7, அனுகூலமான திசை கிழக்கு தெற்கு, அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. கும்பராசிக்கார நேயர்களை கோச்சிக்காதீங்க, சந்திராஷ்டமம், அசைவ உணவு வேண்டாம். கோயிலில் வீட்டில் நெய் விளக்கு ஏற்றுங்க அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய் சேர்த்துங்க. முக்கிய முடிவு வேண்டாம், வண்டி ஓட்டுறது கவனம், பட்டாசு பக்கமெல்லாம் போக வேண்டாம், சாப்பிட்றதோடு நிறுத்திக்கோங்க. ஒரு மந்திரம் 107 தடவை எழுதுங்க அல்லது சொல்லுங்க. அப்போ வெங்கடாஜலபதி நினைச்சுக்கோங்க. ஓம் ஓம் கருடனே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும், கவனமாக இருந்துக்கோங்க. வண்டி ஓட்டுறது கவனம், பட்டாசு கவனம். அனுகூலமான எண் திசை நிறமெல்லாம் கிடையாது. மீனராசிக்கார நேயர்களை திட்டாதீங்க, இன்னைக்கு சந்திராஷ்டமத்தோட பாதிப்பு ஆரம்பிச்சிருக்கு. கோயிலில் வீட்டில் நெய் விளக்கு ஏற்றுங்க அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய் சேர்த்துங்க. அதுக்கப்புறம் நெருப்பு பக்கமே போயிடாதீங்க. ஒரு மந்திரம் 107 தடவை சொல்லுங்க அல்லது எழுதுங்க. அப்போ வெங்கடாஜலபதி நினைச்சுக்கோங்க. ஓம் சத்யாதேவியே போற்றி அல்லது ஓம் பாமாதேவியே போற்றி, பாமாதேவியே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். வண்டி ஓட்டுறது கவனம், கொடுக்கல் வாங்கல் வேண்டாம், பட்டாசு பக்கம் போயிடாதீங்க, கவனம். அனுகூலமான எண் திசை நேரமெல்லாம் கிடையாது. நேயர்களே, இன்று நல்ல நேரம் இல்லை, நாளைக்கு அமாவாசை, நாளைக்கு நல்ல நேரம் உண்டு. காலை 7:30 to 9. நெய் விளக்கு ஏத்துறது அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்குல நெய்யை சேர்த்துறது அல்லது ஏழைகளுக்கு நன்றி எதிர்பார்க்காம பொருளுதவி செய்யறது, இதெல்லாம் நல்ல பரிகாரம். இதை பயன்படுத்தி நீங்க உங்க கெட்ட தோஷத்தை தகர்த்தரலாம், பிரச்சனையை குறைச்சுடலாம். நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.